பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஜெப தூபமும் நன்றி பலியும் விடாது செலுத்துங்கள். ஆதார வசனம் செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். நம்பிக்கை சிறைகளை இது ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இது ஆசீர்வதிப்பதற்கு, இது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பயப்படாதே, கோபப்படாதே, சந்தேகப்படாதே, பின்வாங்காதே, மனிதர்களை நம்பாதே, விட்டுவிடாதே, தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, திகையாதே, கலங்காதே என்று ஏன் கர்த்தர் அடிக்கடி கூறிக்கொண்டே வருகிறார்? இவைகளெல்லாம் மனித உணர்வுகள் வரத்தான் செய்யும். வரவே வராது, எப்படி வரலாம் உனக்கு என்று கர்த்தர் கேட்கவில்லை. வரும், நிச்சயமாய் வரும். இதை நாம் ஆளுகை செய்ய அனுமதிக்கக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் கெட்ட கொடுமையான ராஜாக்கள் போல நாம் அனுமதித்து விட்டால் நம்மை அழிக்காமல் விடாது. அதனால்தான் வேதம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உன் எரிச்சல் தனிய கடவது என்றார். ஏன் அந்த ஆலோசனை சொல்ல வேண்டும்? வரும், கோபம் வரும். ஆனால் வந்தாலும் நீ அதை பற்றி பாவம் செய்து விடாது, தனித்துக்கொள். இப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் கையால் அறிந்திருத்தல் அவசியம். இது வரவே வேண்டாது, எங்கிட்டிருந்து எடுத்துருங்க, அப்படி ஜெபிக்காதீர்கள். அது வரும். அது வந்தால் நம்ம எப்படி அதை வைத்து நாம் சமாளிக்க வேண்டும், ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவைகளை செயல்பட விடாமல் ஒன்றுமில்லாமலாக்கி தன்னை காத்து கொள்கிறவர் தான் ஆவியில் முதிர்ச்சி பெற்றவர்கள். ஏன் பயம் வருகிறது? பெரும்பாலும் ஏன் வருகிறது? நாமே தான் இதை சந்திக்க வேண்டுமோ, கர்த்தர் விலகி கண்டாரோ என்று சந்தேகம் வரும் பொழுது பயம் வருகிறது. பயம் என்பது சந்தேகத்தினுடைய பை ப்ராடக்ட். இதை கொடுப்பவன் சாத்தான். சந்தேகத்தை கிளப்பிவிட்டால் நம் எல்லையில் அவன் புகுந்து விட்டான் என்பதற்கு அடையாளம். உங்களது ஜெபம் தூபமாக தேவ சந்நிதியில் கர்த்தரின் சபையில் ஏறி விட்டது. தாவீது சொன்னது போல, ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. ஐயோ, இத்தனை பிரச்சனைகளா என்று சோர்வடைவதும் இல்லை. அவரை சோர்வடைய எதுவும் செய்ய முடியாது. 3000 ஜெப குறிப்புகளை நாம் அவரும் வைத்தாலும் அத்தனைக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர், போதுமானவர். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். என்னங்க நம்ம கேட்டுருவோம், 2 நட்சத்திரங்களை கொடுன்னா கேட்டுருவோம். பின்ன ஏன் என்னை அளவைத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் எங்கள் சுதந்திரத்து கொள்ளும் பாதை. கானான் போய் சேர வனாந்திரம்தான் பாதை, தேவன் வகுத்து கொடுத்த பாதை. இதில் கர்த்தரை தவிர வேறு யாரும் உதவ முடியாது, வேறு வழியில்லை. அவரையே சார்ந்திருக்க வேண்டியதாயிற்று. நாமும் அப்படித்தான். ஒன்றுமே வாய்க்கவில்லை, எல்லா பிரயத்தனம் வீணும் வியர்த்தமாய் போயிற்று. சரி, இனி அவரே தான் கதி என்ற நிலை வந்தபின் தான் இறுக பிடிக்கிறோம். இதை முதலிலேயே செய்தால் கர்த்தர் மகிழ்வார். அதைத்தான் அவர் சொல்கிறார். பிரபுக்களை நம்புவதை பார்க்கல, மனிதர்களை நம்புவதை பார்க்கல, கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். பற்றுதலாயிருப்பது என்றால் என்ன? அவரையே சார்ந்து கொள்வது, பிடித்து கொள்வது. ஆனாலும் நம்மை மண் என்று அறிந்தவர், நம் சுபாவம் அறிந்தவர், நம்மேல் அவர் கோபித்துக் கொள்வதில்லை. மனுஷன் இப்படித்தான் இருப்பான் என்று அவருக்கு தெரியும். நீங்கள் அழ அழ அங்கே உங்களுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அழுதுதான் பெற வேண்டுமா என்பது அல்ல. நம்முடைய பலவீனம் சில சமயத்தில் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அது அவர் மட்டாக நினைப்பதே இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லங்க, பிறருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வைப்பதே கர்த்தரின் சித்தம். அதனால் தான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. ஏராளம் பேர் இந்த சாட்சியை கேள்விப்பட்டு கர்த்தரிட வரவும், நம்பவும், நிலைத்திருக்கவும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த லாபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் தேவ ராஜ்யத்திற்கு லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறவர் தான். அதுதான் நம்முடைய சித்தம். கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை. அவர் கொடுக்காது நம்முள் வந்தால் அது எதிரிடமிருந்து வந்ததாகும். அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் எதற்கும் பயப்படாதீர்கள். தாவீது பயந்தான். நெருக்கமான உறவு, நண்பனே எதிர்க்கட்சியில் இணைந்து விட்டான். வந்தது பயம் அவனுக்கு. அந்த பயத்திலேயே அவன் ஓடவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பயம் வரும், ஆனால் அதையே பிடித்து கொள்ளார்கள். அது விட்டு விடுங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நீரே என் பரிகாரி, என் பட்சத்தில் இருக்கிறார். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று அறிக்கையை விட்டு தைரியம் கொண்டான். சங்கீதம் 56, 3, 9, 11. எப்படி தைரியம் வந்தது? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கலாக்கி விட்டார். கேட்டீர்களா? சங்கீதம் 34, 4. பயம் வந்தால் ஜெபிக்க முடியாது, தளர்வு வந்துவிடும்.
உன் கைகளை தளர விடாதே என்பது ஜெபத்தை விட்டு விடாதே என்பதாகும். ஜெபத்தை விட்டு விடுவதற்கு 1000 காரணங்கள் வருங்க. விட்டுவிடக்கூடாது. எந்த மாற்றமுமே இல்லாத போது தாவீது சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் எழும்புவேன். கர்த்தர் எனக்கு ஒரு சத்துருவின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை, விருந்து, உயர்வு, மேன்மை, செழிப்பு, கணம் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று பிரகடனம் பண்ணுகிறார். அப்படித்தாங்க நாம் இருக்கணும். அதுதான் உண்மை. அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அந்த அளவுக்கு கர்த்தரை அவன் நம்பினான், நேசித்தான். இந்த நேசத்தை ஏது நடவாத போது அனுபவித்தான். இதுதாங்க வேண்டும். அவரை நேசித்தோமானால் எந்த இதுவும் நமக்கு தேவையில்லைங்க. இது கொடுத்தால்தான், அது கொடுத்தால்தான் அது நேசம் அல்ல. எதுவும் இல்லாவிட்டால் என்னை அம்போன்னு விடமாட்டார். என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர். என் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். இது வேண்டுங்க. ஆண்டவர் மீது அதிக நம்பிக்கை, அன்பு கொண்டதனால் ஊக்கமாக ஜெபிக்க முடியும். ஜெபிக்க முடியாமல் இருக்கிற தருணங்களும் உண்டு. அது எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அவரையே நினைத்து கொண்டிருப்போம், ஐயோ ஜெபிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலையே என்று. ஜெபிக்க முடியாத பல காரணங்கள் உண்டு நமக்கு. எலியா ஜெபித்தான், 3 வருடங்கள் மழை இல்லை. பின் ஊக்கமாக ஜெபித்தான், மழை வந்தது. ஆகாபுக்கு முன்பாக சாட்சியாக நின்றான். இதே எலியா எசபேலுக்கு பயந்து கொண்டு ஜெபிக்க முடியாமல் சூரச்செடியில் படுத்துக்கொண்டு நான் சாகிறேன் என்றான். இவன்தான். எப்போவுமே ஜெபிக்காதவர்களுக்கு, ஜெபத்தின் மேன்மை அறியாதவர்களுக்கு இந்த அனுபவம் வராது. கோமாவில் இருப்பவர்களும் மருத்துவர்களுக்கும் இந்த அனுபவம் இல்லை. சகரியா 8:9 தீர்க்கதரிசியில் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வசனத்தை கேட்டு வருகிறீர்கள், சபையில் கேட்டு வருகிறீர்கள், பைபிள் படிக்கிறீர்கள், வார்த்தை உங்களுக்கு ரேமாவாக வருகிறது. வார்த்தையை கேட்கிறவர்களே, அவங்களை பார்த்தான் சொல்கிறார், வார்த்தையை கேட்கிறவர்களே கைகளை திடப்படுத்துங்கள், வார்த்தையை கேட்கிறவர்களே செபியுங்கள். இந்த வார்த்தையை கொடுத்தீங்களப்பா, அதன்படி நடத்துங்கள் என்று கேளுங்கள். டிமாண்ட் பண்ணி கேளுங்களுக்கு உரிமை உண்டு. நீங்களுடைய மகிமை, நீங்கள் அவருடைய பிள்ளை கேட்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். என் வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று கேட்கிறார். நீங்கள் இப்படி வார்த்தையை கொடுத்தீங்கல்ல, எனக்கு கொடுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு பயம் வருகிறது, இந்த பயத்தை நீக்குங்க. பயந்து கொண்டாவது ஜெபித்து விடுங்கள். காதால் கேட்டவையிலே கண்களினால் காணச் செய்வார். எப்போது? இழுத்து கொண்டாவது ஜெபித்து விட வேண்டும். ஜெபத்தை ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. அதுவரை நாம் பயப்படாமலும் கையில் தளர விடாமல் தள்ளாடும் நேரங்கள் வந்தாலும் நேராக்கி கொண்டு பலப்படுத்தி நிற்க வேண்டியதை நாம் தான் செய்ய வேண்டும். இதற்கு கிருபை ஒன்று, தேவ கிருபை பெற்று இதை நாம் செய்தே ஆக வேண்டும். நம் பங்கை நாம் சரியாக செய்து நிற்கும்போது கர்த்தர் தன் பங்கை நிறைவேற்றுவதில் கவனமாக யாரும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் சாட்சி உங்களுக்கு போதுமானது. ஏசாயா 31:1 மிகுதியாய் கொடுப்பார். நீ நம்ம கொஞ்சம் தான் கேட்பான். ஏன்னா நம்ம கேட்குறக்கு அவ்வளவுதான் நமக்கு மூளை தெரியும். நம்முடைய அனுபவம் அவ்வளோதான். நம்மளால் அவருடைய அளவுக்கு கேட்க முடியாது. ஆனால் அவர் நீ இவ்வளோ கேட்கல, இவ்வளோதானே கேட்ட, அப்படி இல்லை, மிகுதியாய் கொடுப்பேன் என்கிறார். உன் நினைவுகளை பாட்டு என் நினைவுகளும், உன் வழிகளை பாட்டு என் வழிகளும் பெரியது என்கிறார். அதன்படி நான் செய்வேன் என்கிறார். மிகுதியாக கொடுத்து செழித்து மகிழும்படி செய்வார். சங்கீதம் ஏசாயா 35:1-2-3 வாசித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குத்தான். ஜெபிக்கலாம். அப்பா, பயந்து கொண்டே ஆகிலும் ஜெபிப்பேன், ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். நீங்கள் எப்படியோ அப்படியே உங்கள் வார்த்தை, இதை நான் பொக்கிஷமாக கருதுவேன். நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர், பாரபட்சமற்றவர், நிச்சயம் பெற்று சாட்சியாய் என் குடும்பமும் சாட்சியாய் நிற்கும் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, எந்த உணர்வுகளெல்லாம் என்னை கர்த்தரிடமிருந்து பிரிக்கிறதோ அவைகளை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன். தள்ளிவிட்டு கர்த்தரோடு இணைந்து கொள்வேன். வார்த்தை கிடைத்ததும் அந்த வார்த்தை என்னுடைய வயசோடவோ என்னுடைய சூழ்நிலையோடவோ நான் கம்பேர் பண்ணி பார்க்கவே மாட்டேன். வார்த்தைக்கும் என் வயதிற்கும் சூழ்நிலைக்கும் சம்மதமே இருக்காது. ஆம், அப்படித்தான். அதை கடந்து என்னிடம் வந்து ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார். இதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா.